எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறதா இருக்கட்டும், பிரேக்கப்பாக இருக்கட்டும், திடீர்னு வேலை போயிடுச்சு, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நம்ம கஷ்டப்படுவோம், ஒரு பெயின் வந்து ஃபீல் ஆகும். இங்கே கொஷின் என்னென்னா, நிஜமாகவே அந்த ஃபெயிலியர்லேருந்து தான் அந்த பெயின் வருதா அப்படின்றது தான். சேம் சுச்சுவேஷன் ஃபெயிலியர்னு எடுத்துக்கோங்க. ஒரு பர்சன் வந்து பயங்கர கஷ்டப்படுறான், பிரேக் டவுன் ஆகிறான், அதே மாதிரி வாழ்க்கையே போயிடுச்சு, அப்போதான் முடிச்சுக்கலாம், சூசைடே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இன்னொரு பர்சன் வந்து அதிலேருந்து லெசனை எடுத்துக்கிட்டு முன்னை விட இன்னும் ஸ்ட்ராங்காக பெட்டராக வந்து லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறான். சேம் சுச்சுவேஷன் தான், சேம் ஃபெயிலியர், ஆனால் டிஃப்ரெண்ட்டான அவுட்கம். அப்போது இங்கே நம்ம ஃபெயிலியரால் கஷ்டப்படுறது கிடையாது, இங்கே யோசிக்கிற விதத்தினால தான் நம்ம கஷ்டப்படுறோம். அந்த ஃபெயிலியரை சுற்றி ஒரு நெகட்டிவ் ஸ்டோரி நம்ம வந்து உருவாக்குறோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுவோம். இதே அதை வந்து ஒரு க்ரோத்தாக நினச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே வந்து மாறும். ஸோ நெக்ஸ்ட்டு டைம் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த கொஷினை கேளுங்க. இப்போ நான் கஷ்டப்படுறது நிஜமாகவே அந்த ஃபெயிலியர் ஆலையா, இல்லை அந்த ஃபெயிலியரை பற்றி நான் வந்து யோசிக்கிறேனே அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சஃபரிங் வந்து ஒரு ஆப்ஷனல். நீங்கள் எப்படி யோசிக்க போகிறீங்க அப்படின்றது உங்களோட சாய்ஸ் தான்.